ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் விவோ மொபைலில் இருக்கிற ஒரு அருமையான ஃபியூச்சரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா, உங்கள் விவோ மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த நெருக்கமான நபர் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த டைம் நீங்கள் அந்த மெசேஜை பார்க்கல, ஆனால் மெசேஜ் அனுப்பின நபர் நீங்கள் அந்த மெசேஜை படிக்கிறதுக்கு முன்னாலேயே டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்து டெலிட் பண்ணிடுறாரு. இப்போ அவங்க அனுப்பின மெசேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட்னு டிஸ்பிளே ஆகுது. நமக்கு ஒரு கியூரியாசிட்டி, அவங்க என்ன மெசேஜ் அனுப்பி டெலிட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோம். உங்க விவோ மொபைல்ல இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபியூச்சர்ஸ் ஆல்ரெடி இருக்கு. இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணி அவங்க டெலிட் பண்ண மெசேஜ் என்னங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்க முடியும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க விவோ மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கங்க. என்னுடையது விவோ T1 மொபைல். இதுல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரியை கிளிக் பண்ணி அதுக்குள்ள யூஸ் நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இப்ப டோட்டலா வெளியே வந்துருங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நான் வேறொரு மொபைல்ல இருந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஐ லைக் யூன்னு சொல்லி ஒரு மெசேஜை டைப் பண்ணி இந்த விவோ மொபைலுக்கு பண்ணுறேன். பாருங்க, இந்த விவோ மொபைலில் ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆனதுக்கு அப்புறமா இந்த மெசேஜை டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்து டெலிட் பண்ணிடுறேன். இப்போ இந்த விவோ மொபைலில் அந்த பர்டிகுலர் சேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட்னு தான் டிஸ்பிளே ஆகும். ஆனால் நம்ம ஆல்ரெடி இந்த செட்டிங்ஸில் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்டரியை ஆன் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ அவங்க டெலிட் பண்ண அந்த மெசேஜ் ஐ லைக் யூ அப்படிங்கிற மெசேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம ஈஸியாக இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்து டெலிட் பண்ண மெசேஜை கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.